துங்கப்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று கையெழுத்திட உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றைய தினம் அவர் நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். அவருக்கு வழங்கிய நிபந்தனை ஜாமீனில் உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. அந்த வகையில் அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி அவர் கையெழுத்திட இருக்கின்றார். அதனை தொடர்ந்து அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோரையும் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வகையில் நேற்று சிறையிலிருந்து வெளியேறிய செந்தில் பாலாஜி இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட உள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.